எண்ணத்துக்கும் நிறைய நிறைய விஷயங்களில் ஒத்துப்போகும். நீங்கள் தோற்றுருமோ நினைக்க நினைக்க எதிர்மறை எண்ணங்கள் அங்கே டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த எதிர்மறை எண்ணங்கள் டாமினேட் பண்ண உங்கள் மனசு எல்லா விஷயத்தையும் ஒரு எதிர்மறை கருத்துக்களோடு பார்த்து தோல்வி கண்டினியூஸாக வர்றதும் அதே வாழ்க்கைக்கு ஒரு மிக பிரச்சனையாக மாறுது. அப்போ நம்ம எதுக்கு பழக்கணும் அப்படின்னா, வெற்றிக்கு பழக்கணும், தோல்வியை மறக்கணும், அது வரும்போது பார்த்துக்கலான்னு. அதே மாதிரி வெற்றிக்கு பழக்கும்போது நேர்மறை எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் சொல்ல வேண்டியது, நான் ஜெயிப்பேன், நான் இதில் வெற்றி பெறுவேன். அந்த இடத்துல தோல்விக்கு இடமில்லை, வரும்போது வந்துட்டு போகுது, ஆனால் இதில் நான் வெற்றி தான் பெறுகிறேன். நான் நேர்மறையாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான் ஜெயிப்பேன், எனக்கு நேர்மறையான விஷயங்கள் தான் நடக்கும், என்னை சுற்றி நேர்மறையான மனிதர்கள் தான் இருக்காங்க, இந்த நேர்மறையான மனிதர்களும் நேர்மறையான எண்ணமும் என்னை வெற்றி பாதைக்கும் வெற்றிக்கும் எடுத்து செல்லும்னு ஒவ்வொரு மனிதனும் நினைக்கும் போது தாங்க அந்த மனசு அப்படியே ஆள் மனது அதை கேட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணுது. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் தான் அதை ஜெயிக்க வைக்குது. அது சினிமா படமானாலும், அது ஒரு ஈவெண்ட்ஸ் ஆனாலும், வாழ்க்கையில் கேரியர் கோல் ஆனாலும், அல்லது எக்ஸாமில் பாஸ் ஆகிறதும், அல்லது எக்ஸாமில் பெரிய மார்க்ஸ் எடுத்து காலேஜுகளில் அதே மாதிரி ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே நேர்மறை எண்ணத்தின் வெளிப்பாடு. அப்படி ப்ராக்டிஸ் பண்ண தான் அது ஜெயிப்பாக மாறி வெற்றியாக மாறி அவங்களுக்கு அது வெற்றியை பக்கத்தில் கொண்டு நிறுத்தி ஜெயிக்க வைக்குது. ஆனால் இதே ஆப்போசிட்டாக நினைக்கிறவங்க தோல்வியை அதிகமாக உண்டாக்கி தங்களுக்கு தாங்களே தோல்வி பரிசை கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த வெற்றி பரிசு அப்படிங்கிறது நம்ம செயல்கள் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய ஆள் மனதும் எப்போதும் வெற்றி வெற்றி வெற்றின்னு போயிட்டுருக்கிறதும் நேர்மறைன்னு போயிட்டுருக்கிறதும் தான் அதற்கு முழு காரணமாக இருக்கும். இன்னைக்கு வெற்றி பெற்ற அனைத்து விஐபியும், வெற்றி பெற்ற மாணவர்கள் அல்லது வெற்றி பெற்ற எல்லா செலிப்ரிட்டிஸையும் கேட்டு பார்த்தா அவங்க கடைசி